நீ காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருந்த அப்படின்னா, தயவு செஞ்சு இந்த மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணிறாத. ஏன்னா, இந்த மிஸ்டேக்ஸ்லாம் நான் பண்ணி பர்சனலா அனுபவப்பட்டேன். அதனால சொல்றேன். தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணிறாதீங்க. பண்ணிறாதீங்க, பண்ணிறாதீங்க. ஆமா, இதெல்லாம் சொல்ல நீ யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐ அம் அர்ஜுன். ஐ அம் 24 இயர்ஸ் ஓல்ட். இப்போ தான் நீங்க இந்த சேனலுக்கு புதுசா வர்றீங்க அப்படின்னா, தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே? காலேஜ் படிக்கும்போது எல்லாரும் பண்ற மிகப்பெரிய தப்பு என்ன அப்படின்னா, தியரீஸ மட்டும் லேர்ன் பண்றது. அந்த தியரீஸ மட்டும் லேர்ன் பண்றது அப்படின்றது, நான் வந்து காலேஜ் சப்ஜெக்ட்ஸ்ல மட்டும் நான் சொல்லலங்க. நான் வந்து வெளியிலயும் தான் சொல்றேன். என்ன அப்படின்னா, நான் வந்து காலேஜ் படிக்கும்போது லைக் மணி எப்படி க்ரோ பண்றது? மணி எப்படி இன்வெஸ்ட் பண்றது? ஷேர் மார்க்கெட்னா என்ன? ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன? ஸோ இத பத்தி நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். நெறைய பார்த்துக்கிட்டே இருந்தேன். இத எப்படி க்ரோ பண்ணலாம்? எப்படி 10% 12% எப்படி கொண்டு வரலாம்? அப்படின்ற பத்தி நான் பெர்சனலா பார்த்துட்டே இருந்தேனே. ஆனா, அந்த பணத்த எப்படி ஏர்ன் பண்றது? அப்படின்றத நான் விட்டுட்டேன். ஸோ, நான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படின்றத விட்டுட்டு, 2, 3, 4, 5ன்னு அப்படியே நான் போய்க்கிட்டே இருந்துட்டேன். அதனால தான் தங்கங்களா நான் சொல்றேன். மொத அது பண்ணாதீங்க. ஸ்கில், நோ தியரி. ஓகேவா? அதுதான் நான் சொல்றேன். பட் பை த வே நான் லேர்ன் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா? இந்த ஸ்டாக் மார்க்கெட், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இதோட மாஸ்டர் கிளாஸ் நான் போடுறேன். அப்கமிங் டேஸில் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே? ஸோ செகண்ட் ஒன் நாட் எவ்ரி ஒன் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். நீ காலேஜில் பார்க்குற உன் பக்கத்தில் உட்காந்துருக்கவன் அவனோட கதை எல்லா கதையும் சொல்லுவான். அவன் லவ் பண்ணது, இதுக்கு முன்னாடி பிரேக்கப் ஆனது, லவ் பண்ணிட்டு இப்போ ஒரு சைடில் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டுருக்கானே அது, பக்கத்து வீட்டில் எல்லாத்தையும் சொல்லுவாங்க. எல்லா கதையும் சொல்லுவான். நீயும் எல்லாம் ஷேர் பண்ணுவ, உன்னோட ஃப்ரெண்ட் அப்படின்னு நினச்சிட்டு. ஆனால் நாட் எவ்ரி ஒன் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். ஐ ரிப்பீட், மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நாட் எவ்ரி ஒன் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். காலேஜ் முடிச்சு நீ வெளியில் வந்த அப்படின்னா ஒரு 4-5 பேர் தான் அவங்க கூட கான்டாக்டில் இருப்பாங்களே. ஓஸ்ட் கேஸில் அது கூட இருக்க மாட்டாங்க. ஜீரோ. ஸோ தேர்ட் ஆப்ஷன் கவர்மெண்ட் ஜாப்ஸையும் கையில் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டில் சொல்லுவாங்க, நீ ஐடி போகணும், கூகுள் போகணும், பெர்ப்ளெக்ஸிட்டி மாதிரி ஒரு ஸ்டார்ட் நீ க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு. ஆனால் இப்போ நீ உன்னோட டிகிரி 3 வருஷம், 4 வருஷம், இல்லை 5 வருஷம்லாம் இருக்குது அப்படின்னா, யூ ஹேவ் பிளென்டி ஆஃப் டைம். உனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ அந்த டைமை யூஸ் பண்ணிக்கோ. நீ நிறைய ட்ரை பண்ணலாம் தங்கம். நீ லைக் கவர்மெண்ட் ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட்லேயும் நீ என்னெல்லாமோ ட்ரை பண்ணலாம். நீ டிஎன்பிசி ட்ரை பண்ணலாம், டிஎன்பிசி படிக்கலாம், எஸ்எஸ்சி படிக்கலாம், பேங்கிங் எக்ஸாம் படிக்கலாம், யூபிஎஸ்சி படிக்கலாம், கிரேடு, ஆர்பிஐ, என்ன எக்ஸாம், இந்த எல்லா எக்ஸாமுக்குமே நீ படிக்கலாம். எல்லா எக்ஸாமுக்குமே அந்த ஒரு கோர் ஃபவுண்டேஷன் அப்படின்றது ஒன்று தான். ஆப்டிடியூடு, ஜென்ரல் இங்கிலீஷு, அந்த ஹிஸ்ட்ரி, ஜாகிரபி, இந்த மாதிரி தான் வருமே. ஸோ இதெல்லாம் நீங்கள் இப்போ படிக்க ஸ்டார்ட் பண்ணால் கூட டெஃபினட்டாக நீ காலேஜ் முடிச்சு நீ வெளியில் வரும்போது எல்லாத்தையும் நீ கிளியர் பண்ணிடலாம். அண்ட் டு பி ஃப்ரேங்க், நீ ஐடியில் ஸ்டார்டிங்கில் எவ்வளோ சேலரி வாங்குவியோ, இதெல்லாம் நீ ஒரு வேளை கிளியர் பண்ணிட்ட அப்படின்னா மேபி உனக்கு 70,000-80,000 கூட சேலரி கிடைக்கும். மேபி இப்போ 8 கமிஷன்லாம் வந்துட்டனால 1 lakh கூட கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ நீ இப்போது ஸ்டார்டிங்கில் போகிற, இப்போ எக்ஸாம் ஏதோ ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணி நீ போகிறேன்னு வச்சுக்கோயேன். உன்னோட சேலரி 70,000-80,000 வச்சுக்கோயேன். உன்னோட ஃப்ரெண்டும் சேம் டைமில் ஐடி போகிறான்னு வச்சுக்கோயேன். அவன் ஒன்று ரீச் பண்ணணும் அப்படின்னா 5 வருஷம் ஆகும். 5 வருஷம் ஆகும் ஒன்று ரீச் பண்ணுறதுக்கு. அப்படி அவன் சீக்கிரமாக வரணும் அப்படின்னா அவன் நாயை விட மோசமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் ஒன்று தொடர்றதுக்கு. ஓகேவா? ஸோ இதுதான் ஐடிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் உள்ள ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ். ஸோ உனக்கு நிறைய டைம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாரு. நான் ஒன்றும் கம்பல்லாம் பண்ணல உன்னைய. ஓகேவா? ஸோ ஃபோர்த், ஜாபை மட்டுமே நம்பி இல்லாமல் நீ சைடில் ஏதாச்சும் ஒன்று ட்ரை பண்ணு. உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேர் கூட்டுக்கிழவனிகள் இருப்பாங்களே, அவங்கள சேர்த்து வச்சுக்கோ. இல்லை நீ மட்டும் சோலோவாக ட்ரை பண்ணுறதுனா கூட நீ ட்ரை பண்ணலாம். ஓகேவா? என்ன ட்ரை பண்ணலாம் அப்படின்னா, நிறைய ஃப்ரீலான்சிங், இந்த வீடியோ எடிட்டிங் இப்போ பூம் ஆகிட்டு இருக்குது இல்லையா? வீடியோ எடிட்டிங், இந்த தம்ப்நெயில் டிசைனிங்,
ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ இதெல்லாம் வச்சு ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ண முடியுமா, ஃப்ரீலான்ஸ் பண்ண முடியுமா அப்படின்றது ஏதாச்சும் ஒன்று ப்ராஜெக்ட் ஏதாச்சும் ஒன்று டெவலப் பண்ணி நீங்கள் தான் ட்ரை பண்ணி பார்க்கணும், எது ஒர்க் அவுட் ஆகுது ஆகலை அப்படின்னு. ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் மணி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் காலேஜ் முடிச்சுட்டு ரெசியூமை தூக்கிட்டு ஒவ்வொரு கம்பெனி வாசல்லையா போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. நாக்குரியில் போயிட்டு அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. லிங்க்டின், இண்டீட் எதுவுமே தேவை கிடையாது. பேசிக்காக எதுக்குமே நீ வெயிட் பண்ண தேவை அந்த ஒரு அவசியம் இருக்காது உனக்கு. ஓகேவா? ஏன்னா உனக்கிட்ட ஸ்கில் இருக்குது, நீ ஆல்ரெடி ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா, நீ யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. அவன் கொடுக்குற 15,000 உன்னோட வீக்லி அமௌண்ட்டாக இருக்கும், இல்லை பர் டே அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ இட்ஸ் பெட்டர் டு ட்ரை ஃப்ரீலான்சிங். ஓகே. ஸோ 5th, never ever get into a ரிலேஷன்ஷிப். ஐ ரிப்பீட், என்னடா அண்ணன் ரிலேஷன்ஷிப்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாப்லையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. நான் வந்து ரிலேஷன்ஷிப்குள்ளே போகக்கூடாது அப்படின்லாம் நான் சொல்லலை. அந்த டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பு, இந்த சிச்சுவேஷன்ஷிப்பு, இந்த ஃப்ளிங்கு, அப்புறம் வேறு என்னென்னமோ இருக்குது இப்போது, பட் ஐ டோன்ட் நோ அபவுட் தட். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகாதீங்க. ஏன்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். நீ கண்டிப்பாக போகலாம், இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்குள்ளே நீ போகலாம். எப்போ போகலாம் அப்படின்னா, உங்கள் அப்பா ஆல்ரெடி ஒரு crorepatiயாக இருக்காங்க, இல்லை உனக்கு வந்து ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருக்குது, BMW கார், ஆடி கார், பென்ச் கார், இந்த மாதிரிலாம் நிறைய அசட்ஸ் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா, டெஃபினட்டாக நீ வந்து ஃப்ளிங்கு, கேஷுவல் ரிலேஷன்ஷிப் இந்த மாதிரி விஷயத்துக்குள்ளே போகிறதுல தப்பே கிடையாது. நீ எத்தனை பேரை வேணால் டேட் பண்ணலாம், கேங் கூட நீ ட்ரை பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம். பட் ஒன்றுமே இல்லை, ஒரு அடி மட்டத்தில் இருக்க நீ வந்து பெருசாக லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிற அப்படின்னா, இது வந்து உனக்கு பெரிய டிஸ்ட்ராக்ஷன். ஒன்ஸ் நீ இதுக்குள்ளே போயிட்ட அப்படின்னா வெளியில் வந்துடு. இல்லை அதுக்குள்ளே போகாமல் லைக் எப்படி சொல்கிறது, அதுலேயே இருக்க அப்படின்னா எல்லாமே தெரிஞ்சு, உன் ஃபேமிலி சுச்சுவேஷன், உன்னோட சுச்சுவேஷன் எல்லாமே தெரிஞ்சும் நீ அதுக்குள்ளேயே இருக்க அப்படின்னா, கடைக்கு போ, ஒரு இது வாங்கு, அந்த நாமம் போடுவாங்கள்ல, அந்த இது வாங்கி உன் நெத்தியில் நீயே போட்டுட்டு போய் படுத்துரு. சுடுகாட்டில் அவங்களே ஒன்று எரிச்சிருவாங்க. ஏன்னா நீ இருந்து ஒரு பிரயோஜனமும் கிடையாது இந்த உலகத்தில். ஓகேவா? சாரி டு ஹேட் யூ, சாரி. ஓகே. ஸோ அதுதான். மற்றபடி ஒரு பொண்ணை உண்மையாக லவ் பண்ணுற, ஒரு பையனை உண்மையாக லவ் பண்ணுற, ஒருவேளை அவங்களும் உன்னை பண்ணுறாங்க அப்படின்னா நீ பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இந்த கேஷுவல் ஃப்ளிங்கு இதெல்லாம் வேணாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட், ஸோ இந்த ஷிப்புக்கு பதிலாக நீ வந்து இன்டர்ன்ஷிப்போ, ஸ்காலர்ஷிப்போ, இந்த மாதிரி ஷிப்பெல்லாம் நீ ட்ரை பண்ண அப்படின்னா உன் வாழ்க்கை வந்து இங்கே இருக்கிறது, அதான் அந்த காக்கா குருவியில் ரஜினி சொல்லுவாப்லையே, அந்த மாதிரி ஆயிரும். ஓகே. ஸோ இதுதான் இந்த வீடியோ உங்களுக்கு டெஃபினட்டாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வீடியோஸ் பார்க்க போகிறவங்க. ஏன்னா இத்தனை வருஷம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம், என்னிடமோ சொல்லி பர்ஃபெக்ஷன் இல்லை, அது இல்லை, இது இல்லைன்ட்டு. இப்போ பாருங்கள், நான் வந்து முன்னாடிலாம் எப்படி இருப்பேன் அப்படின்னா, என்கிட்ட வந்து ஒரு நல்ல கேமரா இல்லை, நல்ல ஒரு மைக் இல்லை, நல்ல ஒரு பேக்ரவுண்ட் இல்லை, எல்லாமே நல்லா இருந்தால் மட்டும்தான் நான் வீடியோ போடுவேன் அப்படின்றது நான் நம்பிட்டு இருந்தேன். பட் இப்போது என்கிட்ட நல்ல பேக்ரவுண்டு கிடையாது, நல்ல மைக்கு கிடையாது, நல்ல கேமரா கிடையாது. ஆனால் என்கிட்ட இருக்கிறது நல்ல ஆடியன்ஸ். ஸோ அதை நம்பி தான் நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பா.